கவட்டஸ்னஸ் வேர்சஸ் கண்டென்ட்மெண்ட். கவட்டஸ்னஸ்னால் என்ன? என்னது கவட்டஸ் அப்படின்னா என்ன? இச்சை, ஆசை. ஆசை ஒன்று இருக்குது, இச்சை ஒன்று இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆசையானது அலைந்து திரிவதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ புத்தர் என்ன சொன்னார்? ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை, இச்சையே அழிவுக்கு காரணம் சொன்னார். பிறனுடைய பொருளையும் அவனுக்கு உண்டான யாதொன்றையும், பிறனுடைய மனைவியாவது பிறனுடைய ஆடுகளையாவது மாடுகளையாவது அவனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சையாக இருப்பாயாகன்றது. இச்சைனா என்ன? இல்லை, வெறி கொண்டு அதை எனக்கு வேணும்னு பிடிக்கிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேராசையை தாண்டி, அதையும் தாண்டி கொலை கூட பண்ணுவோம் அதுக்காக. இப்போ உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இச்சை, பண வெறி, அதுதான் வெறின்னு சொல்கிறாங்க. வெறி கொண்டு ஆசைப்படுவது. அதுக்காக நான் என்ன விலை வேணாலும் கொடுக்குறேன், ஆனால் நான் அடைந்தே தீர்வேன். அதுதான் இச்சை. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட்மெண்ட், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு சொல்கிறார். உடனே கண்டென்ட்மெண்ட்டுக்கும் தரித்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிச்சைக்காரனாக இருப்பான், ஆமாம் எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கும், ஆமாம் என்னத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, என்னத்துக்கு வேலைக்கு போய் என்ன பண்ணுறது, போதுங்க இருக்கிறது. இப்போதைக்கு காலையில் கூழ் குடிக்கிறோம், சாயங்காலம் ஒருக்கா கூழ் குடிக்கிறோம், போதும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லியிருக்கார். அதனால் நான் பிச்சைக்காரனாகவே இருக்கேன். இப்படி கீழே போகிறது. எது கண்டென்ட்மெண்ட், எது கவட்டஸ்னஸ்? The word covetousness literally means love of money, but it can be applied to a love for more of anything. லிட்ரலாக இச்சைனா என்ன? இன்றைக்கி நம்ம போதகர்களும் நம்ம சபை மக்களும் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பணம். பணம் வருதுன்னு சொல்லிட்டானா போதும், அந்த கோயிலில், அந்த ஆலயத்தில், அந்த தர்காவில் நைட்டும் பகலும் கிடப்பான். என்ன வேணால் செய்கிறாங்க. எவ்வளோ செய்யணும்னு சொல்லுங்கள். 1 கோடி ரூபா செய்யறாலும் செய்கிறாங்க. நமக்கு 10 கோடி ரூபா கிடைக்குமா? நம்முடைய நோக்கம் முழுவதும் பணம் தான். அங்கே அந்தோனியார் சர்ச்சு ஒன்று இருக்குங்க, அங்கே மட்டும் நீங்கள் 2 முறை போயிட்டு வந்தீங்கன்னா செழிப்பாக இருக்கலாங்க அப்படிங்கிறான். ஒரு பாதிரியார் சொல்கிறார், இங்கே வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நான் ஜெப எண்ணெய் வச்சுருக்கிறேன், இதை உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய இதில் கூட சொன்னார்ல தினகரனோட, உங்களுடைய அலுவலகங்களிலோ நீங்கள் கல்வி கற்கும் இடத்திலோ இந்த பேனாவை வைத்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும், அதிகமான பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் எதுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் அமைச்சர்லாம் எதுக்கு? நமக்கு தேவையில்லை. பேனாவை கொண்டு போய் வச்சுட்டோம்னா எல்லாம் சரியாக போகுது. எல்லாருடைய மனதிலும் பண ஆசை இருக்குது. அந்த பேனா 250 ரூபா. அந்த பரீட்சையில் அந்த பேனா வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா எல்லாம் ஐஏஎஸ்லாம் டக்குன்னு பாஸ் ஆகிடும். ஐஏஎஸ் அகாடமி பால் தினகரன் வச்சுருக்காரு. ஆமாம், ஆண்டவருடைய நாமத்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் எந்த அளவுக்கு புரட்டி அதில் காசு சம்பாதிக்க முடியுமோ இதுதான் கவட்டஸ்னஸ். முழு நோக்கமும் கவட்டஸ்னஸ். சரி, நம்ம அப்போ சம்பாதிக்கவே கூடாதா? உங்களுடைய நோக்கம் பூரா பணம் சம்பாதிப்பது என்பதை விட்டுவிட்டு தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் உழைக்க வேண்டும். நீங்கள் உழைக்க உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க உங்களுக்கு தேவையான நற்காரியங்கள் எல்லாம் வந்துடும். அதைத்தான் சொல்கிறார். இப்படி நீ போய் உனக்கு பணம் பெருகும்போது, அப்போது நீதிமொழிகள் என்ன சொல்கிறாரு? பணம் பெருகினால் உங்கள் மனதை அதன் மேல் வையாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மறுபடியும் சொல்கிறார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நீங்கள் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, அதை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும், இப்படியெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் எப்படி ஆண்டவருடைய ஆசை? அப்போ ஆண்டவர் ஆசீர்விக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக சகல வசதிகளும் உடையவர்களாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இருந்தால் உங்களுடைய கண்கள் அங்கே போயிடுச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க. என்னடா இது கத்தி மேலே நடக்கிற மாதிரிலாம் கிடக்கு, எப்படி இங்கிட்ட நடக்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை. அப்போ கவட்டஸ்னஸ் என்றாலே பண ஆசை, பண வெறி இதான் நமக்கு வருது. பட் இட் கேன் பி அப்ளை டு லவ் ஃபார் மோர் ஆஃப் எனிதிங். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தெளிவாக சொன்னார், இச்சையாக இருப்பாயாக, பிறனுடைய மனைவியாவது பிள்ளைகளையாவது அவனுடைய வீட்டையாவது அவனுக்கு உண்டான யாதொன்றையும் ஆடுகளையாவது மாடுகளையாவது பொருளையாவது ட்ரெஸ்ஸையாவது யாதொன்றையும் இச்சையாக இருப்பாயகன்னு சொன்னார்.
எதை கொடுத்து நான் அதை அடைந்தே தேட வேண்டும்னா அடுத்து என்ன ஆகும்? அதை திருடிட்டு போடுவான். எல்லாம் இல்லை உள்கூத்து வேலை பண்ணணுமா அதெல்லாம் செய்வான். பட் இட் கேன் பி அப்ளை டு லவ் ஃபார் மோர் ஆஃப் எனி திங். கவட்டஸ்னஸ் இஸ் த டிசையர் ஃபார் மோர் வெதர் வி நீட் இட் ஆர் நாட். ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, இருந்தாலும் அது ஒன்று வேணும். ஏற்கனவே ஆண்டவர் போக்குவரத்துக்கு நல்ல வசதியான கார் கொடுத்துருக்காரு, 2 வீலர் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த பிஎம்டபிள்யூவில் ஒன்று வாங்கி நிப்பாட்டினோம்னா ஒரு இதாக இருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும் ஊரில். நம்மளை 4 பேர் பார்த்தா அப்படியே சும்மா அதிரணும்ல. தேவையா உனக்கு? எத்தனை முறை நீ வண்டியை ஓட்டுவேன்? நான் மாதத்துக்கு ஒருக்கா 2 முறை எடுப்பேன், அப்புறம் எதுக்கே அது? அப்போ இதுதான் கவட்டஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்ளை டு அ லவ் ஃபார் மோர் ஆஃப் எனி திங். கவட்டஸ்னஸ் இஸ் த டிசையர் ஃபார் மோர் வெதர் வி நீட் இட் ஆர் நாட். நமக்கு தேவையோ இல்லையோ அதிகமாக வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் கேட்குறது தான் கவட்டஸ்னஸ். கண்டென்ட்மெண்ட் cannot கம் ஃப்ரம் மெட்டீரியல் திங்ஸ் ஃபார் தே கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை த ஹார்ட். ஆனால் போதும் என்ற மனது பொருட்களினாலே வராது. அது ஒரு காலத்திலும் மனுஷனை திருப்திப்படுத்தாது. ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தோம்னா போதும்னு நினைக்க மாட்டான், அப்படியே பார்ப்பான். ஒன்றும் இல்லை, இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிமா. எப்போ பார்த்தாலும் பத்தாது. என்றைக்கிடா நீங்கள் 10 இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கவுண்ட் பண்ணி கூட. பத்தாது பத்தாது பத்தாது, என்றைக்கிடா நீங்கள் போதும்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். ஃபார் தே கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை த ஹார்ட், ஒன்லி காட் கேன் டூ தட். தேவனாலேயே அந்த திருப்தி தரப்படும். நமக்கு மனசை போதுமென்ற மனசை யார் கொடுப்பார்னா ஆண்டவர் தான் கொடுப்பார். அதை இன்றைக்கி நம்ம படித்தோம்ல 1 கொரிந்தியரில். இன்னும் சபையினர் எப்படி இருக்காங்க? பாலுண்ணும் குழந்தைகளாகவே இருக்கிறீங்க. 45 வருஷம் சர்ச்சுக்கு போகிறான், இன்னும் வளரவே இல்லை, இன்னும் 3 வயசு பிள்ளையாகவே எல்லாம் இருக்கான். அப்போ எல்லா பேரும் வளர்ச்சி அடையாமல் குன்னி போயிருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய சபைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நான் போஜனத்தை கொடுக்க முடியாமல் பாலை உண்ண கொடுக்கிறேன். இன்னும் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் தர்க்கைகளும் பொறாமைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்குது. இன்னும் நீங்கள் அதை தாண்டி வரவே இல்லை. இந்த மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களெல்லாம் தாண்டி எப்போ மேலே வருவீங்க? ஆண்டவர் உங்களுக்கு போதும் என்ற மனதை கொடுத்தா தான் வருவீங்க. இல்லைனா அவனுக்கு என்ன இது இருக்குது, இவனுக்கு என்ன, இன்றைக்கி சர்ச்சில் என்னென்னா ஒருத்தன் போய் கார் வாங்கிட்டு வந்துட்டான்னா எப்பாடுபட்டாவது அடுத்தவன் போய் கார் வாங்கிட்டு வருவான். அது குறிப்பாக அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது பாரு, ஏகப்பட்ட பிரச்சனை. சர்ச்சில் இருப்பாங்க, ஒரே சர்ச்சில் பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிகள் வந்தோடனே 2 பேருக்குள்ள பொறாமல் வந்துடும். அவன் கார் வாங்கினா உடனே இவனும் கார் வாங்கிட்டு வருவான். அவன் கோடு போட்டு வந்தானே இவனும் கோடு போடுவான். என்னென்ன வேலை பண்ணுவான் அத்தனை வேலையும் பண்ணுவான். கழுத்தில் கத்தியை வச்சு கோடு போட்டு வந்தானே இவனும் கழுத்தில் கத்தியை வச்சு கோடு போட்டு வருவான். மென்டல் தனமாக எதுக்கு என்ன செய்கிறானே தெரியாது. அவன் குடும்ப தேவைக்கு வாங்குறான், இல்லை நானும் வாங்கிக்கிறேன். வாங்கி வண்டியை கொண்டு போய் 28 லட்ச ரூபாய்க்கு வீட்டில் நிப்பாட்டி வச்சுருப்பான். ஓட்டவே மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை 1/2 மணி நேரம் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் கொண்டு அங்கேயே நிற்கும். இல்லை 28 லட்ச ரூபாய்க்கு வட்டி என்னடா ஆச்சு? அது வட்டியாவது குட்டியாவது. நமக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குல்ல. என்ன அந்தஸ்து? ராஜாவாணியே. உன்னையை தாண்டி ஏகப்பட்ட பேர் இருக்கான். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் இருக்கிறான். உயர்ந்தவனுக்கு அவர்கள் எல்லாருக்கும் காவலாளி ஒருத்தர் இருக்கிறார். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். அவர்கள் எல்லாருக்கும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு அப்படின்னு இருக்குது. அப்போ உயர்ந்தவனுக்கு மேல் உயர்ந்தவன், உயர்ந்தவருக்கு மேல் இப்படி ஹைரார்க்கி இருக்குது சமூகத்தில். மறுபடியும் நான் அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். தேவன் மட்டும்தான் உங்களுக்கு கண்டென்ட்மெண்ட், போதும் என்ற மனதை கொடுக்க முடியும். ஒன்லி காட் கேன் டூ தட். வென் வி ஹாவ் காட் வி ஹாவ் ஆல் வி நீட். நாம் தேவனை நம்முடைய மனதிலே வைக்கும் பொழுது எல்லாமே நமக்கு இருக்குது. வானத்தையும் பூமியையும் சகல நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் நமக்கு என்ன குறை இருக்கும்? இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாதாரணமாக நம்ம கும்பகோணத்துலேயே ஒரு 50 கோடி 100 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர் 2 அசிஸ்டண்ட்டு கூட எப்படியும் இருப்பாங்க. ஒரு 50-100 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க. அப்போ 500 கோடி 1000 கோடி வச்சுருக்கவனா அதுக்கு 2-3 பேர் கூட இருக்கான். இவங்கெல்லாம் பணம் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது, பணத்தை தொடுறதே கிடையாதுன்னு சொல்ல போனால். ஃபோனை கூட தொடரதில்லை. ஃபோனை இன்னொருத்த வச்சுருப்பான். இவங்க பாட்டுக்கு போகிறான், வெறும் சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு ஒரு கர்ச்சீஃப் மட்டும்தான் இருக்குது. பர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். எதாவது வேணுன்னா அந்த இது ஒன்று வாங்கிக்கப்பா அப்படின்னு. சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு பில் போடியா, பணம் வந்து எவ்வளோ பணம் டக்கு டக்கு டக்குன்னு அவன் அடிச்சு விடுவான் செக்ரெட்டு. இவன் பணத்தை பார்த்ததும் கிடையாது, என்ன ரேட்டுன்னு கேட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். வேறு என்ன வேணும்? அந்த கார் நல்லா இருக்குது, நம்ம கார் நல்லா இருக்குல்லப்பா, எது வாங்கணுமா? ஒன்றும் இல்லை சார், இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் ஒன்று வந்துருக்கு சார், வேணால் அது வாங்கிக்கலாம், நம்ம போகிறதுக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். சரி அது ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பா. அவன் போய் நேராக போவான். சார்
நம்ம எங்கள் ஓனர் தேவை, எவ்வளோ வருது, என்ன டிஸ்கவுண்ட்டு போடுங்க, என்ன பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், யார் வரா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருப்பான். இவன் சோப்பாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பான், அப்படின்னு தூங்கிட்டு இருப்பான். நான் கார் வந்துருச்சு வாங்கிட்டுட்டியா, சரி பரவாயில்ல, நல்லா இருக்கலாம், கலர் நல்லா இருக்கலாம், நைட்டு சரி அதில் யாருப்பா வண்டி ஓட்டுறது, இப்போ வண்டி யார் இப்போ எடுக்கிறா சார், முருகேஷ் இருக்கா, ராமசாமி இருக்கா சார், செந்தில் இருக்கா, யார் சார், யாராவது ஒரு வர சொல்லுப்பா, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். வண்டியில் ஏறி உட்காராரு, வாட்டியாக வாட்டிக்கிட்டு இருப்பான், என் தூங்கிட்டு இருப்பான். கையில் காசும் கிடையாது, பணமும் கிடையாது, பர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க, பேராசைப்பட மாட்டீங்க, போதும்னு நினைக்க மாட்டீங்க. என்னத்தை இப்போ எல்லாமே இருக்குது, யாரையோ சாப்பிட்றாங்க சார், இந்த வருஷம் வருமானம் நமக்கு 50,000 கோடி சார், சரிப்பா எல்லாருக்கும் நல்லபடியாக கொடுத்துட்டிங்களா, சம்பளம்லாம் போட்டிங்களா, போனஸ் போட்டிங்களாப்பா, எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும். நம்ம மேனேஜர் நம்ம 10 பேருக்கான நல்லா உழைச்சிட்டு இருக்க ஆளுக்கு ஒரு வீடை கொடுத்துருப்பா, எல்லாம் இது பண்ணிக்கிட்டோம். 50,000 கோடி வந்திருக்கு, ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடு, கார் கொடுத்துருப்பா, பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கஞ்சி வைப்பா, போதும், மனசு ஒரு மாதிரி இருக்குது, வயிறு சரியில்லை, கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு படிச்சுக்கிறேன். என்னடா இப்படி இருக்கா, அவ்வளோதான், 50,000 கோடியை வாங்கி நான் திங்கவா முடியும்? பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் மாத்திரம் காண்கிறார்கள். அதான் பவுல் சொல்கிறார், இன்னும் குழந்தைகளாகவே இருக்கீங்களாடா, என்னடா பண்ணி தொலைகிறது, இன்னும் பொறாமப்படுறீங்க, சண்டை போடுறீங்க. எதுக்கு? 550 ரூபா தான் பணம் கையில் இருக்குன்னா, எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போடுவோம். 5 கோடி இருந்தால் வேணும் எனக்கு, என்ன உனக்கு வேணும், ஒரு 5,000 மட்டும் வேணும், சரி கொடுத்து விட்றா. 50,000 கோடி இருந்துச்சுன்னா 5,000மா, என்னடா அவன் கேட்குறான், போடா போடா போடா, மேனேஜர்கிட்ட போய் வாங்கிட்டு போடா, சும்மா போட்டு என்கிட்ட வந்து 5,000 கொடு, 2,000 கொடு, போடா. இதெல்லாம் ஒரு பொருளாகவே இருக்காது. 5 லட்சம் கோடி இருந்தால் யாருமே கேட்கவே மாட்டான், அவன்கிட்ட போய் அவனை பார்க்கவே முடியாது, அந்த இடத்துக்கு போய்டும். இது மாதிரி நீங்கள் வளருங்கள். இன்னும் மாம்சத்திலே இருக்கீங்களேடா, எப்படா வளருவீங்க? 5 லட்சம் கோடி இல்லைடா, இந்த பூமியே ஆண்டவருடைய தான்டா, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்புறம் ஏன்டா இப்படி இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இன்னும் சண்டை போட்டு கிடக்குறீங்க? சின்ன குழந்தை என்ன பண்ணும், கத்தும். என்ன வேணும்? பால் தான் வேணும். இந்த ஒரு டம்ளர் பாலுக்கு அந்த கத்துற, இந்தாடா குடிச்சு தோடா, ஏன்டா கத்துற, பால் வேணும் கேட்க வேண்டியதுதானே? அப்புறம் ஒரு 3 வயசு 4 வயசு சொன்னேம்மா பால் கொடுமா, அப்படிமா ஒரு டம்ளரில் போட்டு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தா நம்ம ஆடு குடிச்சிக்கிட்டு இருப்பான். 10 வயசான காப்பி போட்டாச்சா, காப்பியை குடிக்கிறேன், அவன் பாட்டு கேட்டு போவான். ஆனால் சின்ன குழந்தை என்ன பண்ணும், எதுக்கு எடுத்தாலும் கத்துறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, கையை காலை வாங்கிக்கிட்டு வேன்னு கத்துறது, 1/2 மணி நேரம் ஊரே தெறிக்க வருது. இதைத்தான் பவுல் சொல்கிறாரு ரோமர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில். இன்னும் நீங்கள் ஆவியில் வளராவே இல்லையப்பா, இன்னும் உங்களுக்குள்ள பொறாமைகளும் சண்டைகளும் பேதங்களும். நான் பவுலை சார்ந்தவன், நாங்கள்லாம் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்களாம் தேவர், நாங்கள் பேச மாட்டோம். அப்போ மேலே போன பிறகு தான் பார்ப்பான். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனவெல்லாம் ஒருத்தனை கழுத்தை கட்டிக்கிட்டு அழுகுறான். நீங்கள் எந்த ஊர் சார்? கும்பகோணம் சார். கும்பகோணமா? எங்கள் வீடு கும்பகோணம் பக்கத்தில் சார் இருக்குது சார். நீங்கள் போகும்போது இந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் வீட்டில் கொடுத்துருவீங்களா? நான் போய் 4 வருஷம் ஆச்சு சார். நான் வேறு ஜாதிங்க. அப்போ எந்த ஜாதியாக இருந்தால் என்ன சார், கொண்டு கொடுத்துருங்க சார். என்னங்க அவன் கீழ் ஜாதி வீட்டிலேருந்து வந்தாங்க. ஏம்மா நீ வேறு வாய மூடிட்டுருமா, நான் இங்கேருந்து தவிச்சிட்டு கிடைக்கேன், பிள்ளையை பார்க்க முடியாமல் அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டுருக்கேன், வாங்கி வை, எந்த ஜாதியாக இருந்தாண்ணா அப்படிமா. இங்கே வந்தவொடனே கொம்பு முளைச்சோம், நான் வேறு ஜாதி அப்படிமா. அது மாதிரி கீழானவைகளை நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆவியில் வளரலை. அதனால் உங்களுக்கு தேவனுடைய அந்த மனது இல்லை, போதும் என்ற மனது இல்லை, இச்சை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, பொறாமை அதிகமாக இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மெட்டீரியல் திங்ஸ் கேன் டீகே ஆர் பி ஸ்டோலன். நீங்கள் பொருள் சேர்த்து வைத்தால் அது அழிந்து போகலாம், அல்லது யாராவது திருடி விட்டு போகலாம். பட் காட் வில் நெவர் லீவ் அஸ் ஆர் forsake us. ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் ஒரு காலத்திலும் நம்மை விட்டு போக மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். This promise was made to Joshua when he succeeded Moses and is fulfilled in Jesus Christ. So we may claim this promise for ourselves. மோசே இடத்திலிருந்து ஜாஷுவா தன்னுடைய பொறுப்புகளை எடுத்துக்கொண்ட போது ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கேட்டதெல்லாம் நடக்குது. நேற்று கூட மகாபிரிய அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் நாங்கள் கேட்கிறதை செய்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதை தருவார். யாராலும் முடியாத காரியங்களை செய்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பார். அதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவரே முழுவதும் உண்மை நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்குறார். எனக்கே தெரியாது, அந்த வசனம் மறைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பாட்டு ஃப்ளோவாக பேசிட்டு போகிறேன். ஏம்மா பகலுக்கு 12 மணி நேரங்கள் இல்லையா அப்படின்னு இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார்.
12 மணி நேரம் இருக்குமா, அதுக்குள்ளே ஆண்டவர் உதவி செய்வார். கரெக்டாக 4 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. எப்படி ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்களை, மகத்தான காரியங்களை செய்கிறார். நிறைய பேர் நமக்கு எதிராக பொறாமையில் பல காரியங்களை செய்கிறாங்க. அவன் செய்கிறதெல்லாம் நமக்கு சௌரியமாக தாண்டா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நமக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரோம். அந்த கம்ப்ளைண்ட்டே நமக்கு சௌரியமாக அமையுது. இது மாதிரி ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் யாரும் நம்மளே எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்திருந்தால் யார் எனக்கு எதிராக வருவா அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். திஸ் ப்ராமிஸ் வாஸ் மேட் டு ஜாஷ்வா when he succeeded Moses and is fulfilled in Jesus Christ, so we may claim this promise for ourselves. ஆகவே வானத்தையும் பூமியும் சர்வ சேனைகளையும் படைத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு குறைவும் இல்லை, மிகுதியும் இல்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். நீங்கள் மகா பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான். நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்டால் வரப்போகுது. இது ஏன் நீங்கள் போட்டு பதட்டப்படுறீங்க? எதுக்கு அடுத்தவனுடைய பொருள் மேல் ஆசைப்பட போகிறீங்க? A woman said to evangelist D.L. Moody. D.L. மூடிகிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, I have found a promise that helps me when I am afraid. எனக்கு பயமெல்லாம் எப்போல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் எனக்கு உதவியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிறேன். இட் இஸ் Psalm 56:3. What time I am afraid I will trust in thee. எப்போல்லாம் நான் பயம் வருதோ நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுவேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, காப்பாற்றுங்க. ஆண்டவர் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா ரைட் சைடு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே பயமாக இருக்குது, ஆண்டவர் உடனே அணைத்துக் கொள்கிறார். பயப்படாத, நான் இருக்கேன், என்ன வேணும்? அந்த ஐஸ்கிரீம் வேணும், வா போவோம் ஐஸ்கிரீம் கடைக்கு. இப்போ எப்படி அப்பா பிள்ளையை அழைச்சிட்டு போகிறாங்களோ அது மாதிரி. அந்த பூச்சி மருந்து வேணும் எனக்கு, அந்த பூச்சி மருந்து நல்லா அழகாக இருக்குது, அதை வாங்கி நான் குடிக்கிறேன். ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்பா அனுமதிப்பாங்களா? ஆபத்து, வேணாம்ப்பா, அது உன் உயிரை கொல்லும். அது மாதிரி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு வேணும், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும், அந்த கார் வேணும், இது வேணும், அந்த பொம்பளை வேணும், இதெல்லாம் கேட்டேன்னா என்ன சொல்லுவார்? வேண்டாம், அது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கும், வேண்டாம். அந்த சாராயம் எனக்கு வேணும், அந்த பூச்சி மருந்து வேணும், அந்த பொடியை வாங்கி நான் மூக்குக்குள்ளே போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரத்தில் கேட்க முடியாது. அது வேணாம், ஆனால் உங்களால் அடைய முடியும். வேணாம்னா நீ போயா, கையை விடியா, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை பிரிந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டா என்னாகும்? பாவத்தின் சம்பளம் மரணம், மர்கயா ஹோகயா, முடிஞ்சிருச்சு. அதோட மறுபடியும் ஆண்டவரை தேடி வரும்போது ஒச்சமாக தான் வரணும், கையை காலை இழுத்துக்கிட்டு வர வேண்டியதான். நிறைய ஊழியக்காரர்களுக்கு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இழந்து தவிக்கிறது காரணம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னதை செய்கிறது தான். இன்றைக்கி எல்லா ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள் 90% பேருடைய நோக்கம் முழுமையும் பணம். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இச்சை என்று சொல்கிறார். ஆகவே மிஸ்டர் மூடி ரிப்ளைட், ஐ ஹாவ் அ பெட்டர் ப்ராமிஸ் தேன் தட். அதை விட இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்குமா? அது என்னன்னு கேட்டேன்னா ஏசாயா 12:20, ஐ வில் ட்ரஸ்ட் அண்ட் நாட் பி அஃப்ரைட். அப்போ என்ன போட்டிருக்கு சங்கீதத்தில்? வாட் டைம் ஐ எம் அஃப்ரைட் ஐ வில் ட்ரஸ்ட் இன் தி. எப்போல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்போல்லாம் நான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏசாயாவில் என்ன சொல்லியிருக்காரு? ஐ வில் ட்ரஸ்ட் அண்ட் நாட் பி அஃப்ரைட். நான் எப்பொழுதுமே ஆண்டவரை நம்பி இருப்பேன், நான் எதற்காக பயப்படுவேன்? பயப்பட மாட்டேன்யா, போயா, ஐயோ ஆண்டவர் இருக்கார்யா, ஆண்டவரை நான் பற்றிக்கொள்வேன். ஏசாயா 12:2. எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவர் இடத்துல நான் நம்பிக்கையாக இருப்பேன், பயப்பட மாட்டேன். போத் ப்ராமிசஸ் ஆர் ட்ரூ, ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ளிகேஷன்ஸ். ரெண்டுமே உண்மை தான், அதை ஒவ்வொரு இடத்திலும் நான் பயன்படுத்த வேண்டும். தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தேட் we know Jesus Christ as our Lord and helper and that we not put our trust in material things. முக்கியமான விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அதனாலே நாம் பொருட்களின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்மிடத்திலே பல லட்ச ரூபா பொருள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம்? அதை நம்பி போயிடுவோம். ஆஹா, நம்மகிட்ட பணம் இருக்குது, எவனும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிடுறோம். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் கீதமுமானவர், ஆகவே எனக்கு ரட்சிப்புமானவர். அதான் என்னென்னா, ஐ வில் ட்ரஸ்ட் அண்ட் நாட் பி அஃப்ரைட். நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், நான் எதற்கு பயப்படுறேன்? நான் பயப்பட மாட்டேங்கிறேன். போத் ப்ராமிசஸ் ஆர் ட்ரூ, ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ளிகேஷன். தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் we know Jesus Christ as our Lord and helper and that we not put our trust in material things. நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே நான் என்ன செய்கிறது? எனக்கு வேமா பணம் எவ்வளோ இருக்குது வீட்டில், அவர்கிட்ட லோன் எவ்வளோ போடலாம், அவர்கிட்ட ஒரு 5000 கட்டுமா, இவர்கிட்ட ஒரு 10,000 கட்டணும்னா போதுமா, நகை அடவு வச்சுருமா, அதை செய்யுமா இதை செய்யுமா, இப்படி போனீங்கன்னா எங்கிட்ட ஆகும்? மாட்டிக்கிடுவோம். கடை
ஒவ்வொரு கடன் ஆயிடுச்சு பிரதர், நீங்கள் ஜெபுங்க. நான் ஜெபிக்கிறேம்மா, கடன்களை எல்லாம் கர்த்தர் போக்குவார். நீ வந்து எனக்கு ஒரு 5000 கொடு, பாஸ்ட் ஏற்கனவே வாங்கின கடனை இன்னொரு கடன் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ எல்லாமே கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நமக்கு கீபோர்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணோம், ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு கீபோர்டு கொடுங்க. அப்போ கீபோர்டு கொடுக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆளை கூப்பிட்டு, யோனாவை முழுங்குறதுக்கு ஆண்டவர் ஒரு மீன் அனுப்புன மாதிரி நமக்கு அவங்க ஒரு ஆள் அனுப்புகிறாரு மெட்ராஸ்லேருந்து. வாயா, என் பையனுக்கு கொஞ்சம் பணம் தேவை, போய் 1 லட்ச ரூபா போட்டு விட. அங்கிட்டு 1 லட்ச ரூபா போட்டான். இங்கிட்டு வந்தேன், கீபோர்டு எங்கே வாங்குறது, உங்கள் கீபோர்டு குடியா, அவனுக்கு 80,000 வாங்கிக்க கொடு. அங்கிட்டு ஒருத்தன் கீபோர்டு தராங்க, 80,000 கொடுங்க. இந்த அப்படி எப்படி முடியுது? சர்வத்தையும் படைத்த தேவனாலே எல்லாமே முடியும். நமக்கு கண்களுக்கு மறைவாக இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம குருடர்களை போல போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிறார். எல்லா நம்பிக்கையும் ஆண்டவரத்தில் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அவங்ககிட்ட, கவலையே படாது. அப்போ நம்ம எதுக்கு பொறாமப்படுவோமா? ஏங்கப்பா என்ன பிரமாதமான காரு, BMW Audi சூப்பராக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கார் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த கார் ஃபேக்ட்ரி ஓனரே எங்கால தான்யா, என்ன அப்படி இருக்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எப்படி நமக்கு ஆசை வரும்? ஆமாம், அந்த காரை வாங்கி என்ன உனப்பா அப்படின்ட்டு போய்ட்டு, எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் பெரிய ஓனர் ஆகிட்டோம்னா, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டோம்னா நமக்கு ஆசையே வரமாட்டேங்குது. என்னப்பா இது போய் என்ன பண்ணுறது? அப்படியே பறக்கிறான் ஒருத்தன். பிரியாணி, பீஸா, பர்கர், டிக்கிலோ, ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் வாங்கணும்னு தெருவா அலைஞ்சு திங்கிறாங்க. நம்ம வீட்டில் எதை கேட்டாலும் சமைக்கிறதுக்கு 50 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன சாப்பிட்றா, என்ன ஏதோ என்ன இருக்குது வீட்டில்? ஐயோ ஒன்றும் இல்லையே, நீங்கள் அவசரமாக வந்து கேட்டீங்க, ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பாருங்க, உடனே செஞ்சு தயம்மா. என்னம்மா என்ன எதுவும் இருக்காம்மா? ஐயோ காலையில் சாப்பிட்டா 2 வடை தான் இருக்குது, அது கொடுமா போதும் சாப்பிட்டு போ. ஏன்னா அப்படி இருக்கா? ஒரு 10 நிமிஷம் இல்லை அது புதுசாக ரொம்பலாம் சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லை, ஏதோ லைட்டாக சாப்பிடணும் போல இருந்துச்சு, அவ்வளோதான். ஸ்வீட்டு சாப்பிடுங்க, அந்த ஸ்வீட்டு நிறையா இருக்குது சாப்பிடுங்க, இந்த கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன், அது பாதி கிள்ளி சாப்பிட்றாங்க. நல்ல நிறைவாக இருக்கும்போது நமக்கு ஆசையோ பேராசையோ வர்றதில்லை. நாம் நிறைவில்லாதவர்களாக நம்முடைய மனது குறைவாக இருக்கும்போது தான் பேராசை வருது. அப்போ நீங்கள் ஆண்டவரை, எல்லாம் வல்ல ஆண்டவரை நிறைவாக நம்முடைய மனதில் வைத்திருக்கும்போது உங்களுக்கு பேராசை வராது. நம்ம அடுத்தவங்களோட பொறாமைப்பட மாட்டோம், அடுத்தவங்களோட சண்டை போட மாட்டோம். இதுதான் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில். அது மாதிரி த பைபிள் கமாண்ட்ஸ் வாட்ச் அவுட், பி ஆன் யுவர் காட் அகேன்ஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரீட். எச்சரிக்கையாக இருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுங்க. Be on guard against all kinds of greed. A man's life does not consist in the abundance of his possessions. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எவ்வளவு நிறைவாக வைத்திருக்கிறான் என்பதில் இல்லை. கணம் பொருந்தியவனாக இருந்தாலும் அவன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு சங்கீதத்தில் சொல்கிறார். எவ்வளவு உங்களுக்கு பேர் அதிகமாக இருந்தாலும், புகழ் அதிகமாக இருந்தாலும், சொத்து அதிகமாக இருந்தாலும், 12-15 லூக்கால் என்ன பண்ணுவார்? பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்காது, உயிரை கொடுக்காது. இன்றைக்கி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் போயிருக்காங்க, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஜெயலலிதா மேடம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு, 10,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டாங்களா? 1 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்காங்க. கணக்கு எழுதான், 1 கோடி ரூபாய்க்கு இட்லி. சரி சாப்பிட்டு போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5,000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி உயிரை காப்பாற்றவில்லை. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? டிஎல் மூடி 100 வயசு வரைக்கும் இருக்கார், இல்லை இறந்துட்டார். அப்போது உங்களுக்கு உயிர் வேண்டுமா, ஜீவன் வேண்டுமா, வாழ்க்கை வேண்டுமா, லைஃப் வேண்டுமா? எல்லாம் நிறைந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை என்ன இருக்குது? பொருளினால் கொடுக்காது உங்களுக்கு. திரளான ஆஸ்திகள் இருந்தும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்காது. ஆனால் அதில் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு தமிழில் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, பி ஆன் யுவர் காட் அகேன்ஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரீட். அதனால் எல்லா விதமான இச்சைகளை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, ரைட் டவுன் 5 concerns that cause you fear today. உங்களுக்கு பயத்தை உண்டாக்குகிற 5 கவலைகளை ஒன்றொன்றாக எழுதுங்கள். மேக் a deliberate act of placing each fear into God's hand. ஒவ்வொரு பயத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பதற்கான முயற்சியை எடுங்கள். எதற்கெடுத்தாலும் இசுப்போ இசுப்போ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சர்ச்சில் நிற்கும்போது மட்டும் வீட்டுக்கு வந்தவொடனே, ஏன் நாய அறிவு இருக்கா அப்படிம்பாங்க.
வீட்டில் வந்தாலும் ஏசப்பான்னு சொல்ல வேண்டியதானே. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்துச்சுன்னா 2வது நாள் பரிசுத்தவான் குஞ்சுகளாகவே மாறிடுவாங்க எல்லாம். ஏசப்பா, ஓ லார்ட், ஓ மை காட் அப்படிமா. வீட்டில் வந்தானே எப்படி இருப்பான்? நம்பர் 1 ஐக்கியப்பையிலாக இருப்பான். அது மாதிரி தான். ஆனால் நம்ம உள்ளபடியே எந்த நேரமும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டே, அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்லாம் பைபிளை பொழந்து வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா உட்காந்துருப்பார், கோடு போட ஆரம்பிச்சிருவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து கோடு போட்டுக்கிட்டே வருவார். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் கம்ப்ளீட்டாக கோடு போட்டு பச்சை, நீலம், மஞ்சள், ப்ளூன்னு எல்லாம் கோடு போட்டு முடித்து வேறு பைபிள் வாங்கி கோடு போடுவார். இது முக்கியம் இல்லை. இதுதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பதா? இல்லை. இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருப்பது எப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வசனத்தை தெரிந்து கொண்டு அவரிடத்துல பேசிக்கொண்டே இருப்பது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்வது. இன்றைக்கி போனேன், கண்ணாமண்ணான்னு திட்டுறான், என்ன பண்ணுறேன்னு தெரில, எதுக்கு நான் திட்டு வாங்குற நிலைமைக்கு வந்தேன்னு தெரில, நான் எங்கே தப்பு பண்ணேன்னு தெரில ஆண்டவரே. நான் கண்டிப்பாக நீதிபரர், அது 100% உண்மை. நான் தான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னான்னு தெரில, மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, எனக்கு அவமானமாக போச்சு, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எதாவது பார்த்து செய்யுங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும், இரவும் பகலும் பேசிக்கிட்டே இருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தினாலே உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் நிரப்புவார். நமக்கு பதட்டம் இல்லை, பயம் இல்லை, நிம்மதி எல்லாமே இருக்கும். பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பொருளாசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேதங்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு கண்டென்ட்மெண்ட் இருக்கும். ஆண்டவர் எல்லாமே செஞ்சிருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் வாங்கணுமா? எதுக்கு நம்ம காரு? இல்லை, ரொம்ப தூரம் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே பஸ்ஸிலே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப வயசாகிட்டு, ஆண்டவரே நான் வயசாகிட்டு பஸ்ஸிலே போகிற மாதிரி கஷ்டமாக இருக்குது, நமக்கு சித்தமானா எனக்கு ஒரு கார் கொடுங்க. உங்களுடைய பிள்ளை தானே நான், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் பார்த்து செய்யக்கூடாதா? எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடாதா? அதுக்கு நான் தகுதி இல்லையா? உம்மாலே நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல காரு கொடுங்க ஆண்டவரே. சரிடா, 2 அழுவுறா, வாங்கிட்டு போடா, ராஜாதி ராஜாவோட பிள்ளைடா நீ, இந்தாடா வாங்கிட்டு போடா. ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்குறதுலாம் எப்படி இருக்கும்? வாச்சான் மோச்சான்லாம் இருக்காது, ப்ரெஷியஸாக இருக்கும். ஏங்கப்பா, எங்கே சார் வாங்கினீங்க இந்த காரு? ஆட போயா நீ வேறு, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் கொடுத்தாரு. என்கிட்ட வந்து காது குத்துற, எவ்வளோன்னு சொல்லியா? ஆண்டவர் கொடுத்தாரு, ஈண்டவர் கொடுத்தாருன்னு இருக்க, எவனும் நம்ப மாட்டான். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவரை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு இருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான காரியங்களை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அப்புறம் ஏன் நம்ம பொறாமப்படணும்? ஏன் நம்ம இச்சிக்கணும்? ஏன் நம்ம கஷ்டப்படணும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைய தியானம். இன்றைய தியானத்தோட தலைப்பு கவட்டஸ்னஸ் வெர்சஸ் கண்டென்ட்மெண்ட். ரைட்டா?